உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா, புதுசாக என்ன வாங்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம், அடுத்தது என்ன செய்யலாம், இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். இலக்கு 1 கோடி, என்ன ஆக்ஷன் பிளான்? அந்த ஆக்ஷன் பிளானை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கும் போதே என்னுடைய எண்ணம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருமே 1 கோடி ரூபாய்க்கு ஃபைனான்ஷியல் அசெட்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு. பட் ஸ்மால் ஏர்னிங்ஸ் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், வளர்ந்துட்டு வரோம். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட திடீர்னு 1 கோடின்னு சொன்னாக்கா அது ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு கோல் மாதிரி தெரியும், எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு இடம் மாதிரி அது தெரியும். அப்போ அதை என்ன பண்ணணும்? அதை நம்ம முதல்ல கிட்ட கொண்டு வரணும். ஸோ வேலை செய்ய ஆரம்பித்த ஒருத்தருக்கு உடனே என்ன கோல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு 2 லட்சம் கோல் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இது ஏற்கனவே ஒரு நண்பரோட நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, சார் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வேணாம் சார், நான் ஷேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னார். சரிப்பா, ஷேரில் பண்ணு. ஸோ அப்பப்போ என்கிட்ட 5000 இருக்குது, என்கிட்ட 2000 இருக்குது, என்கிட்ட 3000 இருக்குது, என்கிட்ட 4000 இருக்குது அப்படின்னு கேட்பார். ஸோ 2000க்கு என்ன வாங்க முடியுமோ அதை சொல்லுவோம், இல்லை 5000க்கு எதை வாங்க முடியும் அதை நான் சொல்லுவேன். இது எனக்கும் அந்த நண்பர்களுக்கும் நடந்த ஒரு டிஸ்கஷன் தான். இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப், இஸ் நாட் மை கிளைண்ட். கொஞ்ச நாள் போட்டப்புறம் அவருக்கு என்ன தோணிச்சோ தெரியல, சார் நான் ஒரு எஸ்ஐபியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு 3 மாதம் கழித்து சொன்னார். சரி, எஸ்ஐபியும் ஆரம்பிப்பா, எவ்வளோ பண்ண போகிற? சார் ஃபஸ்ட்டு ஒரு 5000 ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதையும் செய்கிறாரு, அதையும் செய்கிறாரு. இப்படியே இந்த ஜேர்னி போய்கிட்டே இருக்கு. நான் அவர் கொடுத்த முதல் இலக்கு 2 லட்சம். 2 லட்சத்தை ரீச் பண்ணிட்டார். எப்படி பண்ணார்? எஸ்ஐபியும் பண்ணார், ஸ்டாக் இன்வெஸ்டிங்கும் பண்ணார். நான் கேட்டேன், 2 லட்சம் வந்துட்டீங்க, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு, 2 தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது டிமேட்டில், இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்குது. இதில் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் கூட அவரால் அந்த ஃபண்டு ஸ்கீமெல்லாம் பார்த்து என்னென்ன ஷேர்ஸ் வச்சுருக்கோன்னு அவரால் பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் சொன்ன ஷேர்லாம் நான் வாங்கினேன், அதெல்லாம் ஓகே, டீசெண்டாக பண்ணிச்சு, ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஃபண்டும் நான் வாங்கினேன், அதுவும் நல்லா பண்ணிச்சு. ஆனால் 2 லட்சத்தை நான் ரீச் பண்ணவொன்னே எனக்கு என்ன தோணுதுனாக்கா, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இன்னும் முழுமையாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் 2 தானே அவர் சொல்லியிருக்கேன், ஸோ எனக்கு ஒன்றும் இதில் பெரிய பாரபட்சம் இல்லை. நான் சொன்னேன், சரி ஏன் அதை சொல்கிற அப்படின்ற கேள்வியை கேட்டேன். ஏன்னா மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஊறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வெளில வருது ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் ஓப்பன் மைண்டோட திங்க் பண்ணுறாராங்கிறது தான் என்னுடைய டவுட்டாக இருந்தது. அவர் சொன்னார், ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது சார் எப்படி ஒரு உணர்வு கிடைச்சதுன்னா, நீங்கள் என்ன ஒரு 100 கிராம் உணவை சமைக்க சொல்ல மாதிரி இருந்தது. வெறும் 100 கிராமுக்கு எந்த இன்புட்டை வேணால், இன்க்ரீடியண்ட்டை வேணால் போடலாம், போட்டுட்டு ஒரு ஃபுட் ஐட்டமை குக் பண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. தியரிட்டிக்கலாக பண்ண முடியுதுங்க சார், ஆனால் கொஞ்சம் பணம் இருக்கும்போது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எதை எவ்வளோ போடணுன்றதுல சிக்கல் இருக்குது. ஏன்னா 1 பங்கு விலை என்பது அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை அதில் கொண்டு வர முடியல. அப்போது என்னுடைய நிதிநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறேன், போர்ட்ஃபோலியோவின் தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் போர்ட்ஃபோலியோவை உருவாக்கலை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த சிக்கல் எனக்கு வரல சார் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் 2 lakhs வந்துட்டேன் சார், இப்போ 5 lakhsக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எஸ்ஐபியை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் சார் அப்படின்னாரு. சரி, ஏற்றிக்கங்க.
ஆனாலும் நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, நீ தொடர்ந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணு, பார்ப்போம் என்ன ஆகுது, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ அவர் தொடர்ந்து இந்த 2000 3000ன்னு எதையோ ஒவ்வொரு நேரத்துலையும் லிக்விடிட்டியை சேர்க்கும்போது கேட்பார், ஏதோ ஒரு ஷேரை வாங்க சொல்லுவேன். எனக்கே அதை சொல்லும்போது நிறைய சிக்கல் தோணும். உதாரணத்துக்கு எனக்கு பாஷுங்கிற கம்பெனி பிடிக்கும் அப்படின்னு வச்சுப்போம். அது ஒரு பங்கு விலை என்னன்னு நீங்கள் போய் பாருங்கள், அது அவர் போர்ட்ஃபோலியோவில் வரவே வராது. அதே போல் ஹையர் வேல்யூ ஷேர்ஸ் எதுவுமே அவர் போர்ட்ஃபோலியோ வாங்குறது கஷ்டம். வெறும் லோவர் வேல்யூ ஷேர்ஸ் தான் வாங்க முடியும். அது சொல்லும்போது தரமான பங்குகள் கிடைக்கிறது சிக்கலாயிடுது. வேறஸ் இங்கே அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 500 போட்டால் கூட எல்லா தரமான பங்குகள்லையும் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் அவருக்கு வந்துடுது. ஸோ தொடர்ந்து இதை போயிட்டே இருக்கும். 2 lakhsலேருந்து 5 lakhsக்கு வர்றார். இது மேலும் 5லேருந்து 10க்கு போகணுன்ற ஒரு தீர்மானம் அவருக்கு அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னென்னா 2 lakhs வரைக்கும் அவருக்கு ஷேரில் பண்ணணுன்னு ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் 2 to 5க்கு வரும்போது பேலன்ஸ் கொஞ்சம் டில்ட் ஆச்சு. சார் மியூச்சுவல் ஃபண்டே எனக்கு வசதியாக இருக்குது சார் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. இப்போ 5 to 10 போகணும். நான் சொன்னேன் 5 வந்துட்டீங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம் சார்? என் ஃப்ரெண்டு சொல்கிறான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் விற்றுட்டு ஷேர்லேயே போமச்சி அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் நம்ம பேலன்ஸ்லேயே போவோம் அப்படின்னாரு. சரி போங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அவருக்கு ஒரு சில தீமேட்டிக் ஃபண்ட்ஸுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். அதாவது ஒரு பர்டிகுலர் செக்டரில் வாங்குறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன். அந்த டைமில் பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ், இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 2 வருஷம் முன்னாடி பிஎஸ்யூ ஃபண்டில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ என் பசங்களுக்கும் நான் அந்த பிஎஸ்யூ ஃபண்டில் தான் வச்சுருந்தேன். ஸோ இதில் ஒரு 1 year ட்ராவல் ஆனவுடனே ஸ்லோவாக அவர் சேர்த்துக்கிட்டே வராரு, போர்ட்ஃபோலியோ ஏறிக்கிட்டே வருது. செகண்ட் இயர் வரும்போது 10 lakhs வந்துட்டார். இப்போ 10 lakhs வந்த உடனே கேட்டேன், எப்படி இருக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் ரெண்டுமே பண்ணார். கொஞ்சம் கொஞ்சம் ஷேரும் வாங்கினார், கொஞ்சம் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணார். பட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணார். சார் எஸ்ஐபிலே எனக்கு சிம்பிளாக முடிஞ்சது சார் அப்படின்னாரு. அப்போ லம்சமும் நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணதெல்லாம் நல்லா வந்துருச்சு. இது எனக்கு ஷேர் போர்ட்ஃபோலியோவில் வந்த ரிட்டர்ன் நல்லா இருக்குது, பட் இது இன்னும் சிம்பிளாக இருக்கே அப்படின்னாரு. ஏன்னா இதில் 1-2 ஷேர் சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரே போய் சில ஷேர்ஸ்லாம் வாங்கினார். சிலது எங்கிட்ட கேட்பார், சிலது அவரே வாங்குவார். அவர் வாங்கின ஷேர்ஸில் சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறலை. அவருக்கே தெரியுது சொன்னபடி நடக்கலைன்னு. இப்போது அவர் என்ன ஷேர் வாங்கினாருக்குள்ளே நான் போகல, ஏன்னா அது நம்ம டிஸ்கஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஆனால் 10 lakhs வந்துட்டார். 10 lakhs வரும்போது அவருக்கு இன்னும் கம்ஃபர்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு இன்னொரு லேயர் போட்டேன், கொஞ்சம் நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண தம்பி அப்படின்னு. ஸோ நாஸ்டாக் இண்டெக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போடுறோம். அப்போ அவருக்கு சடனாக என்ன தோணுதுன்னா, சார் நேராக போய் என்னால் ஒரு டெஸ்லாவையோ அல்லது ஒரு என்விடியாவையோ ஒரு ஐடி டெக் கம்பெனி வேறு கம்பெனியோ வாங்க முடியாது நாஸ்டாக்ல போய். ஆனால் இதெல்லாம் எனக்கு 1000 ரூபா 2000 ரூபாயில் போட முடியுதே சார், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்படி ஒரு ஸ்டேஜ்லேயும் அவருக்கு வளர வளர ஃபண்டில் வெரைட்டி நிறைய இருக்குன்றது புரிய வருது. எப்போ 2-3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், 2யும் பண்ணினதுக்கு அப்புறம். என்னுடைய பேசிக் ப்ரெமைஸே மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தை உருவாக்கும் போது ஷேர் இன்வெஸ்டிங்கிறது 100 கிராம் சமையல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு செய்யும்போது 1000 2000 5000 10000 மாதம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சிரமம், செய்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் அந்த இடத்துலேருந்து வந்தவன் தானே. 3000 ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்கி அந்த ஷேர் கரெக்டான ஷேராக இருக்கிறதுங்கிறது சிக்கல், அது ஒரு சவால். அது தப்பாயிடுச்சுன்னா அதிலிருந்து ஒரு கரெக்டிவ் மெஷரே இல்லைங்கிறது பெரிய சிக்கல். அப்போ தப்பு நடந்தால் அதோடு ட்ராவல் பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லை. அந்த தப்பை திருத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு சின்ன இன்வெஸ்டராக இருந்து வந்தவன் தானே, எனக்கு தெரியும். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். வேற அதர் சைடில் மார்க்கெட் மேலே இருக்கிற அன்றைக்கி ஒரு 2000 ரூபா போட்டார். மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 7-8% கீழே வந்த அன்றைக்கி என்ன பண்ணார், 5000 ரூபா போட்டார். அவர் தப்பை திருத்திக்கிட்டார். ஈஸியாக திருத்த முடிஞ்சுது. வேற ஒரே பங்கு வாங்கும்போது அதே பங்கில் இவ்வளோ பணம் போடணுமான்ற ஒரு பயம் வந்துடுது அவருக்கு. அப்போ அவரால் அந்த இடத்துல ஆக்ட் பண்ண முடியல.
ஒரு வங்கி பங்கை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 80 ரூபா வந்தவொடனே என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு கன்ஃபியூஷன் வருது. நான் சொன்னேன் இந்த கன்ஃபியூஷன் தான் ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்டர் டைரக்ட் equity இன்வெஸ்ட் பண்ணும்போது வரும். இந்த கன்ஃபியூஷன் வந்து அவன் அடுத்த மைல் ஸ்டோனுக்கு போக விடாமல் பண்ணிடும்பா. அதனால தான் நான் வந்து இந்த மீடியம் வந்து சிம்பிளர்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த பாயிண்டில் நான் அவனுக்கு ஒரு முக்கியமான எக்ஸ்ப்ளனேஷனை சொன்னேன். அது என்னென்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் 14-15 இயர்ஸாக. எப்போல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து 50 lakhs வந்துடுச்சு. 15 வருஷம் இல்லை, நிறைய டைம். கொஞ்சம் கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணோம். பெரிய லட்ச ரூபாய் செக்லாம் இன்றைக்கி எழுந்ததே கிடையாது. ஒரு எஸ்ஐபி பண்ணுவோம், அப்பப்போ ஒரு லம்சம் பண்ணுவோம். நான் சொன்னேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படி ஆயிரக்கணக்கான பேருக்கு கொண்டு போகிறதுங்க தான் என்னோட எய்மாக இருக்குது. வெறும் எஸ்ஐபி பண்ணால் போகாது, அப்பப்போ ஒரு லம்சம் பண்ணணும், அப்போ மார்க்கெட் கீழே வரிசையெல்லாம் அட்வான்டேஜ் எடுக்கணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த 1 crore ஜேர்னிக்கு அத்தியாவசியமான ட்ரெய்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், பிஹேவியர், இதையெல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ்லேயே கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தாக்கா ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஒரு 2 lakh வந்துடுவான், அங்கேருந்து 5 lakhக்கு போவான், அங்கேருந்து 10 lakhக்கு போவான். இது மூணும் ஒரு நபருக்கு ஒரு சில ஆண்டுகளில் நடந்துடும். 3 to 4 yearsல ஒருத்தர் போக முடியுன்றது என்னுடைய கணிப்பு. மேபி 5 years மேக்ஸிமம். அதுக்குள்ளே அவனுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை அவன் கொண்டு வரணும்னு புரிஞ்சிடும். வின்னிங் பிஹேவியர்னால் என்னன்றது தெரிஞ்சிடும். இதைத்தான் செய்யணும்னு அவனுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். எந்த நேரத்துலையும் நம்ம தப்பு செய்கிறோமோன்ற ஒரு சந்தேகம் வராது. அப்போ அவனுடைய மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தால், அவன் செய்யக்கூடிய முதலீட்டு முடிவுகளை அவன் இன்னும் தைரியமாக செஞ்சால், இலக்கு இன்னும் சீக்கிரம் சென்றடைய வழி தெரிந்துவிடும். யூ வில் நோ த பாத் டு யுவர் கோல். இதுதான்ப்பா இந்த 1 crore ஜேர்னியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெற கஷ்டப்படுறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்போ கற்றுக்கணும்னா ஆரம்ப நாளே கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டாக்கா அவங்க தங்கு தடை இல்லாமல் ஒரு மைல்ஸ்டோனாக அச்சீவ் பண்ணிட்டு முன்னேறிக்கிட்டே போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணத்தை இணைந்து உருவாக்குவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.